ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி மாமாவோட பிறந்த நாள். ஸோ மாமா நம்ம கூட இல்லை, ரொம்பவே வருத்தமாகவே இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா மாமாவுக்கு ஒரு சூப்பரான செலப்ரேஷன் பண்ணியிருந்தோம் வீட்டில். ஸோ புது வீடு, புதுசாக ஒரு செலப்ரேஷன், என்டையர் இந்த 5 வீடு, அப்பா அம்மா பெரியப்பா அண்ட் என்னோடய சித்தி, நெக்ஸ்ட்டு சித்தி பொண்ணு தங்கச்சி, இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா வீட்டில் இருந்து ஒரு சூப்பரான செலப்ரேஷன் பண்ணோம். ஸோ மாமாவுக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியே எல்லோரும் கூட்டு குடும்பமாக எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். ஸோ இதுதான் அந்த செலப்ரேஷன். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம் ஊருக்கு. மந்த்ராலயா பார்க்குறதுக்காக 3 days அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டோம். வீட்லேயும் பூஜை எல்லாம் போட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி மாமாவோட பெரிய கனவு மந்த்ராலயா போகணும், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டார். ஆனிவர்சரி கூப்பிட்டுட்டு போங்கன்னு கேட்டிருந்தாரு. ஸோ ஆனிவர்சரிக்கு சம் ரீசனுக்காக போக முடியல. பட் ஆஃப்டர் தட் இன் தசரா ஹாலிடேஸ் அப்படி ஒரு 10 to 15 daysக்குள்ளேயே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஸோ கிளம்பிட்டோம். ஸோ அப்பயும் பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்பு சுத்தமாக முடியல. பட் ஆனாலும் மேனேஜ் பண்ணி நம்ம போய் வந்துடணும் அப்படின்ட்டு ரொம்பவே மேனேஜ் பண்ணி வந்தார். ஸோ இப்போ நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஸோ நாங்களும் என்னோடய கடைசி குழந்தனார், அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக என்டையர் அப்படின்ட்டு நாங்கள் காரில் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ எங்கேயுமே அவர் காரில் ட்ராவல் பண்ணும்போதும் எங்கேயுமே எனக்கு ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குது, எனக்கு முடியல, எங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ஸ்டாப் பண்ணுங்கள், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி வந்தார். ஸோ மாமாவுக்கு எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு குட் நேச்சர். ஸோ எல்லாரையும் சின்ன பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்கும் ஒரு ஈவன் ஆஃப் மரியாதை கொடுப்பாரு. எப்படி எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பாசமாக இருப்பார், ரொம்ப அன்பாக இருப்பார். எடுத்த கவுத்தோன்னு மற்றவங்கிட்டலாம் பேசவே மாட்டார். கோவம் வரும். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சில விஷயம் அவருக்கு எதனா ஒரு பிடிக்காத விஷயம் செஞ்சோன்னா அப்போ கோவம் வரும் தவிர்த்து மற்றபடி ரொம்ப சாஃப்டான ஒரு நேச்சர் தான் மாமாவுக்கு. அண்ட் எல்லாரையும் ரொம்ப பாசமாக பார்த்துக்குவார். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அண்ட் மோர் தென் தட் மாமாவை தேடி ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னு அவரை தேடி யாரானா போயிட்டாங்கன்னா அந்த விஷயம் நடக்காமல் போவாது. ஸோ அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பாரு. ஸோ அதுதான் பெரிய ப்ளஸ் மாமாவோடது. ஸோ யார் அவர்கிட்ட போய் நின்று ஹெல்ப் கேட்டாலும் முடியாது, நான் செய்ய மாட்டேன், உனக்கு ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு கொஷனே கேட்க மாட்டார், கொஷனே ரைஸ் பண்ண மாட்டார். யார் போய் நின்னாலும் அவ்வளோதானப்பா நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம், வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்வார். அண்ட் எத்தனையோ பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் ஸோ ஆக்சுவலி மாமா பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் தான் ஒர்க் பண்ணார், கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அதே மாதிரி மாமாவோட சகலப்பாடி அத்தையோட தங்கச்சி அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் என்னோடய சின்ன மாமாவுக்கும் அவர் தான் வேலை வாங்கி கொடுத்தாரு. ஸோ இவங்க 2 பேர் கிடையாதுங்க, நிறைய பேருக்கு அவரோட சொந்த தம்பிக்கு இவர் தான் வேலை வாங்கி கொடுத்தாரு. அதே சேம் டிப்போவில் தான். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் வேறு இருக்கும், சேம் இதுலையே வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் மோரோவர் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கிட்ட கூட ஒரு சிங்கிள் பைசா அவர் எதிர்பார்க்கல. நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு நிறைய பேர் செய்வாங்க. பட் மாமாவோட ப்ளஸ்ஸே அது எதுவுமே இல்லை. அவங்களா பணம் எடுத்துகிட்டு கொடுத்தாலுமே அவர் அதை அக்செப்ட் பண்ணுறதே இல்லை, வேணாம் அப்படின்ட்டு அதை வாங்குறதே கிடையாது. ஸோ மேபி இத்தனை நாள் அவர் இன்னமும் தொடர்ந்து நல்லபடியாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் நம்ம வியாதி அப்படின்ட்டு எதுவுமே இல்லை அவருக்கு. உடம்புல சின்ன மைன்யூட்டான ஒரு இது போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது அவருக்கு. மற்றபடி பெரிய சிக்காக வியாதியாக வீட்லேயே படுத்து ஹாஸ்பிட்டலில் படுத்து அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஸ்டில் நான் போகிற வரைக்குமே அப்படி தான் இருந்தார். ஸோ அதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் மாமாவுக்கு. எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் ருப்பீஸ் கூட வாங்காமல் ஹெல்ப்பிங் நேச்சர் அதிகம் மாமாக்கிட்ட. ஹெல்ப்பிங் நேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ சேம்
அவரோட 4 ஆம்பளை பசங்களும் வந்து அதே மாதிரி ஒரு கைண்ட் பர்சன்ஸாக வந்து வளர்த்துருக்காது. அதுதான் ஒரு பெரிய விஷயமே. ஸோ பெற்றவங்க வந்து எதிர்பார்க்குறதோ இல்லை பெற்றவங்களுக்கு நம்ம செலுத்துகிற ஒரு மரியாதை அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னோட அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களோட ஃபாலோ பண்ணிட்டு அதை வந்து நம்ம கரெக்டான ஒரு ரூட்டில் வந்துட்டோன்னா அதை விட பெரிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இதுதான் நாங்கள் பெரிய விஷயமாக பார்ப்போம். ஸோ மாமாவும் சரி அத்தையும் சரி ஒரு டிசிப்ளின்டாக வந்து பசங்க 4 பேரையும் வளர்த்துருக்காங்க. ஸோ அதே டிசிப்ளின்டாக அவங்களும் வளர்ந்து மற்றவங்களுக்கு அதே ஹெல்பிங் நேச்சரோட மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மாமாக்கு ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி கூட்டு குடும்பம், எல்லோரும் ஜனம் ஜாஸ்தியாக இருக்கணும். இது எங்கன்னா நாங்கள் வந்து தர்மஸ்தலா போகும்போது ஆன் தி வே வந்து காஃபி ஷாப்பில் நிறுத்தி காஃபி குடிக்கிற ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஆக்சுவலி தர்மஸ்தலாலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 206 ரூம் எடுத்துருந்தோம். எப்படி இந்த ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 காட்ஸ், 2 காட்ஸு 4 பெட், வளர்றேன் 2 காட்ஸ் அண்ட் 4 மெம்பர்ஸ் படுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் எடுத்தோம். இந்த கார்னர் இப்போ காட்டுற இடம் வந்து அத்தை மாமா படுக்கிறதுக்கு. ஸோ அந்த கார்னர் நான் தனிஷ்கா எங்கள் வீட்டுக்கார் படுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே போயிட்டு அந்த ஒரு நைட்டு வந்து நான் ரியலி டு பி ஃப்ரேங்க் அந்த ஒரு நைட்டே வந்து மாமா இல்லாமல் போயிருப்பார். ஸோ ஒரு 3 o'clock போல் வந்து கட்டல்லேருந்து உருண்டு கீழே விழுந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூச்சு பேச்சு எதுவுமே இல்லாமல் இருந்தார். ரொம்பவே பயந்துட்டோம். ஸோ அண்ணியோட நாளே மாமா எங்கள் கூட இல்லாமல் இருந்திருப்பார். பட் ராகவேந்திரரோட அருளால் மறுபடியுமே காலையில் ஏந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்து போகும்போது ஆட்டோவில் போனோம் கோயில் வரைக்கும். ஸோ அங்கேருந்து போய் கோயிலெல்லாம் நல்லா 2 வாட்டி பார்த்தாருங்க. 2 தரிசனம் மாமா பார்த்தது. ஸோ 2 வாட்டி முடியாமல் உடம்பு அவ்வளோ ஒரு சீரியஸாக இருந்துமே 2 வாட்டி போய் சுற்றி பார்த்துட்டு வந்து கம்மிங் ரிட்டன் வாக் பண்ணிகிட்டே வந்தார். ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராகவேந்திரரோட அருளால் ஒரு பெரிய மிராக்கல் நடந்ததுங்க. நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம். என்னடா சுவாமி அவர் கேட்டு உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக அவர் ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு தானே என்னை கூப்பிட்டுட்டு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்கணுமா அப்படின்னு நான் ரொம்பவே ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்தது 10 மினிட்ஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏந்து அழகாக வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய அடிக்கடி வந்து அவருக்கு வந்து ஃபிட்ஸ் வருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எங்களுக்கு பயம். அதே மாதிரி மோரோவர் அத்தையும் எங்கேயும் அவங்கள விட்டே போக மாட்டாங்க. ஸோ அவ்வளோ டேக் கேரிங். ஸோ இதுக்கு அடுத்து எப்படி அத்தைலாம் இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு பெருசாக மாமாவுக்கும் வந்து அந்த தெய்வ பக்தி தெய்வத்தை நம்பிதான் அப்படின்றது எல்லாம் கிடையாதுங்க. ஆனால் சஷாங்க் போனப்பத்துலேருந்து கொஞ்சம் வந்து சஷாங்க் ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது வந்து புது வீட்டில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு தீபாவளி நோம்பு சட்டி. ஸோ எப்படி பண்ணணும், எப்படி அதை செலப்ரேட் பண்ணணும், என்னென்ன வைக்கணும் எல்லாமே எங்களுக்கு மாமா பக்கத்துலேயே இருந்து சொல்லி கொடுத்தாரு. நீ இப்படி பண்ணுமா இது பண்ணுமான்னு. ஸோ தீபாவளி ஃபோட்டோஸ் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது புது வீட்டுக்கு போய் என்னோடய ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அதுக்குமே ரொம்ப ஜாலி டைப். மாமாலாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலி டைப். இந்த ஃபோட்டோ எங்கேன்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து நம்மளுக்கு ஒரு முருகர் டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த முருகர் டெம்பிளுக்குமே கூப்பிட்டுட்டு போங்க. நாங்கள் ஸ்டெப்ஸு பயங்கரமாக ஏறுறோம். அங்கேயுமே ஸ்லோவாக பொறுமையாக ஏறி வந்தார். அது பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி. இது வந்து ஆயுத பூஜை அன்றைக்கி நாங்கள் எடுத்த ஒரு ஸ்டில். ஸோ ஆயுத பூஜை அன்றைக்கி எடுத்த ஸ்டில்லு புது வீட்டில். அண்ட் இது வந்து தர்மஸ்தலாவில் நாங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சது. ஸோ எல்லாமே ஃபுல்லாக இது போகும்போது எடுத்தது, உள்ள கோயிலுக்கு போகும்போது. அண்டு வரும்போது பார்த்திங்கன்னா மாமா கொஞ்சம் ஓகே பெட்டராக இருந்தார். ஸோ முடிச்சுட்டு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக டைப். மாமாவோட நேச்சர் சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக டைப். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. பசங்க அப்பாவை பார்த்த உடனே ஏந்து வீந்து ஓடிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே அப்படி கிடையவே கிடையாதுங்க. டோட்டலாக அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாக. நான் கல்யாணம் பண்ணி போய் இப்போது 24 இயர்ஸ் ஆகுது. இந்த 24 இயர்ஸை வந்து மாமா கோவப்பட்டது சம்டைம்ஸ் பார்த்துருக்கேன். கோவம் வராது அப்படின்றதெல்லாம் இல்லை, கோவம் வரும். ஸோ நான் அதை பார்த்துருக்கேன். அத்தையும் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுவாங்க. அவர் கோவம் வரும்போது இவங்க அமைதியாக இருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அவங்க லைஃப்பை வந்து மூவ் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ஜாலியான பர்சன். அவங்களோட மாமாவுக்கு பார்த்திங்கன்னா 5 பேர் மச்சாங்க. ஸோ என்னோடய டேடி, பெரியப்பா, சித்தப்பா அந்த மாதிரி அவங்ககிட்டயும் ரொம்ப வந்து ஜாலியாக இருப்பாங்க. ஒரு மாமானா அப்படி ஸ்ட்ரிக்ட்டு பயங்கர இது அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. இது வந்து நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு புள்ளியார் பண்டிகை செலப்ரேஷன்னு புது வீட்டில் எல்லாமே. ஸோ மாமா வந்து என்னோடய புது வீட்டில் வந்து எல்லா ஈவெண்ட்லேயும் இருந்தாங்க. லைக் வந்து பிள்ளையார் பண்டிகை, வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவல், தீபாவளி அண்டு அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி இந்த மாதிரி எந்த சாமி கும்பிட்டாலும் அதை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வந்து புது வீட்டில் ட்ராவல் பண்ணார். ஸோ புது வீட்டில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது வீட்டு போகும்போதே கிரகப்பிரவேசத்துக்கே மாமா இருக்க மாட்டாருன்னு நினச்சி அவ்வளோ சீரியஸாக இருந்தார். ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டோம். அப்பா அம்மாவை அந்த பூஜையில் உட்கார வச்சு எல்லாமே பண்ணோன்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ அது எல்லாமே போயிடுமா என்னடா இதுன்னு ரொம்ப கவலையாக இருந்தேன். பட் அதையும் தாண்டி வந்துட்டார். அதையும் தாண்டி 1.5 வருஷம் என் புது வீட்டில் இருந்தார். ஒரு விஷயமும் அவர் வந்து ரசித்து இந்த வீட்டில் வந்து அவர் என்ஜாய் பண்ணார். அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாமாவுக்கு வந்து நாங்கள் 4 பேருமே 8 பேருமே 4 மருமகளும் சரி 4 பசங்களும் சரி ரொம்ப கேரிங் தான். எந்த இடத்துலையும் அவங்கள வந்து எதுக்குமே விட்டு கொடுத்ததில்லை. அண்ட் கஷ்டமும் படுத்துனது கிடையாது. சில பேர் வீட்டில் வந்து கஷ்டப்படுத்துவாங்க, மருமகளாகட்டும் பையனாகட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ மாமாவுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நல்ல ஒரு பிளஸ்டு பர்சன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ டேக் கேரிங் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அவ்வளோ அழகாக வந்து டேக் கேர் பண்ணுவாங்க. 4 பேருமே அப்பாவுக்காக எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு பசங்க தான். ஸோ அதனால் ஒரு சூப்பரான டேட் அண்ட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இதுவுமே நம்ம புது வீட்டில் வந்து தனிஷ்கா பர்த்டேக்கு பிடிச்ச ஒரு ஸ்டில்லு. ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா தனிஷ்கா பர்த்டே தாங்க. நாங்கள் ஃபெப் 3 வந்து வீடு கிராஜுவேட் பண்ணி முடிச்சுட்டு போனோம். அதுக்கடுத்து தனிஷ்காது April 26 அந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பர்த்டே செலப்ரேஷனுக்கு வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அப்பயும் வந்து நல்லா இருந்தார் மாமா. சூப்பராக வந்து எல்லாமே வந்து மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் அந்த டே வந்து சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம். இதெல்லாம் கோயிலில் பிடிச்சிது. நல்லா வந்து என்ஜாய் பண்ணி வருவார். அண்ட் நெக்ஸ்ட்டு எங்ககிட்ட கேட்டது வந்து ஊட்டிக்கு போகணும்ப்பா. ஊட்டி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஊட்டி கொடைக்கானல் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எல்லா ஊரும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கடுத்து 2 இயர்ஸ் பேக் வந்து ஊட்டிக்கு கூப்பிட்டுட்டு போனோம். ஊட்டிலையும் வந்து நல்லா சூப்பராக அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ஜாய் பண்ணார். ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன தான் அடிக்கடி சொல்வார், மினி உன்னால் தான் நான் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் ஆசைப்படுறதெல்லாம் நீ கூப்பிட்டுட்டு போய் வந்துடுறேன்ட்டு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஊட்டி ஸ்டைல்ஸு. ஸோ மாமா வந்து ரொம்பவே என்னை பெருமையாக தட்டி கொடுப்பாரு. நீ ரொம்ப எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப வந்து உன்னோட எஃபர்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி டக்குன்னு ஏந்தி எல்லா இடத்துலையும் நீ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அழகாக ரெடி ஆகிடுற. அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஓப்பன் டாக்காக என்கிட்ட சொன்ன வார்த்தை இது எங்கள் மாமா. ஸோ ஊட்டியில் தான் இந்த வார்த்தை சொன்னார். மினி எங்கே போனாலும் அழகாக வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கடன்னு ரெடி ஆகிடுது. எங்கேயுமே லேட் அப்படின்னே பண்ணுறதில்ல. ஸோ அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஓப்பன் டாக்காக எனக்கு சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு மாமனார்கிட்ட இதை விட பெருசாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி கூட இல்லை, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இந்த பர்த்டேக்கு வந்து அவர் ஆசைப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சாய்பாபா, ஷிரடி சாய்பாபாவுக்கு கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாரு. அதுக்கடுத்து வந்து ஒன்ஸனாக நான் வந்து ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து அயோத்திக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு புக்கெல்லாம் பண்ண சொல்லியிருந்தார். பட் கொஞ்சம் அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. பரவாயில்ல மாமா, எவ்வளோ டிக்கெட் இது ஆனாலும் நம்ம கூப்பிட்டுட்டு போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன சொன்னதுன்னா, அயோத்திக்கு போகும்போது ஃப்ளைட் சார்ஜை நான் போட்டுக்கிறேன், மற்ற எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு. நான் கிண்டலாக சொன்னேன், என்ன மாமா கூப்பிட்டுட்டு போகிறோம், ஒரு ஃப்ளைட் சார்ஜ் போட்டு கூப்பிட்டுட்டு போக மாட்டோமான்னு. அப்படி இல்லைம்மா, என்னோட இதுவும் இருக்கணும் இல்லையா, அதனால தான் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் மாமா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கினீங்க. இந்த வீடியோ எதுக்காக ஸ்பெஷலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அப்பா அம்மாக்கள் வந்து இப்போ ஏங்குகிற காலம், அந்த பொசிஷனில் தான் இந்த ஜென்ரேஷனில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கோடியாக பணம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்கும். பட் 2 பேர் தனியாக இருந்து ரொம்ப கவலைப்படுவாங்க.
தன்னோட புள்ள ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணியோ இல்லை வீட்டுக்கு வந்தோ சாப்பிட்டியாப்பா தூங்கினியாப்பா எப்படிப்பா இருக்க ரிலாக்ஸ்டாக இருக்கியா எங்கன்னா வெளியே போகலாமா கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போட்டான் எங்கன்னா என்ன சாப்பிட்றீங்க இந்த மாதிரி கேட்க மாட்டாங்களான்னு நிறைய பேர் ஏங்குறவங்கள வந்து இந்த ஜென்ரேஷனில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு எப்போவும் ஒர்க் டென்ஷன் பிஸி அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனாலும் நம்ம அவங்கள வந்து மறக்காமல் பார்த்துக்கிறது நம்மளோட கடமை இல்லைங்களா? நம்ம சின்னப்பா இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ சேம் இம்பார்ட்டன்ஸ் நம்மளும் கொடுக்கணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. மீண்டும் சந்திப்போம். நன்றி.